கவலையாக இருக்குது. அதாவது வேடிக்கையாக நாம் பேசுகிறோம். என்னை பொறுத்தவரை ரொம்ப ஒரு பொறுப்புள்ள பத்திரிக்கையான இருப்பேன். ஏன்னு கேளுங்க, பாதிக்கப்படுறது என்னமோ நம்ம பிள்ளைங்க. நான் பெற்றால்தான் பிள்ளை, நீங்கள் பெற்றால்தான் பிள்ளை இல்லை. வளரக்கூடிய தலைமுறைகள்லாம் நாசமாக போயிட்டு இன்னைக்கு குடி எங்கு பார்த்தாலும் போதை, இவர்களெல்லாம் ஆட்டையை போட்டு வாழ்க்கையை ராஜகம்பீர லைஃப்பில் வாழ்கிறான். பொதுவாக சொல்கிறேன். அப்போ இது வந்து கட்சிலாம் சார்ந்து, மதம் சார்ந்து, மொழி சார்ந்து, சாதி சார்ந்து என்ன பொன்வில்சன் எவ்வளோ பெரிய சமூக கேடு. ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஐயா, நீங்கள் என்ன பார்க்குறீங்க? அதாவது இந்த ஜஃபார் சாதிக்கினுடைய போதைப் பொருள் கடத்தலை பார்த்தீங்களா, இந்த முந்தானே முடிச்ச படத்தில் முருங்கைக்காய் ஒரு வசனம் வரும் பாருங்க. முருங்கைக்காய் பொரியல், அது வேற, முருங்கைக்காய் உப்பு, அந்த மாதிரி. அதாவது ஒரு முருங்கைக்காய் விட்டுனா எப்படி அதில் பார்த்தா தனித்தனியாக கூட்டு அவியல் இதெல்லாம் பண்ணலாமோ அதே மாதிரி வந்து ஜஃபார் சாதிக்குடைய மேட்ரு வந்து தோண்ட 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 அப்படியே அரசியல் பின்பலம், அதிகார பின்பலம், ஆளுங்கட்சி பின்பலம், ஆளுங்கட்சியாக இல்லாத ஒரு பின்பலம், சர்வதேச அளவில் போதைப் பொருளும் பயங்கரவாதமும் சேர்ந்து சீனிக்கிழங்கு தின்னா பண்ணி காத்திரத்தால் நிற்காதுன்னு சொல்லுவாங்க. கிராமத்தில் வந்து பழமொழி சொல்லுவாங்க. அதே போல் ருசி கண்ட பூனை நிற்காதுன்னு சொல்லுவாங்க. அதே போல் ருசி கொண்ட பூனைகள் வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட இது குறைஞ்சபட்சம் 7 ஆண்டு காலமாக இந்த தொழில் உள்ளூர்லேருந்து ஆரம்பித்து தேசிய அளவில் வந்து இன்டர்நேஷனல் அளவில் மாட்டிக்கும்போது பல நாள் திருடன் ஒரு நாள் கிடைப்பன்னு கிராமத்தில் சொல்லுவாங்க. அதே போல் அந்த டெல்லியில் வந்து பிடி கிடைச்ச உடனே இன்றைக்கி ஜஃபார் சாதிக்கு மாட்டிக்கிட்டார். மாட்டினோன்னா திமுகலேருந்து அவர் கட்சியிலேருந்து நீக்கம் நிலைப்பாடு சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரே ரெய்டு பண்ணுறாங்க. இப்போ அந்த அவருடைய ஃப்ரெண்டான பார்ட்னர்ஷிப்பான அமீர் வீட்டில் அவருடைய நிறுவனங்கள் எல்லாமே ஃபுல்லாக ரெய்டு பண்ணுறாங்க. காலையில் 7 மணிக்கு ரெய்டு ஆரம்பிச்சு. ஆமாம் ரெய்டு பண்ணுறாங்க. ரெண்டாவது வந்து ஏற்கனவே இந்த ஜஃபார் சாதிக்கு வந்து கென்யா நாட்டிற்கு அடிக்கடி போயிருக்காருன்னு யார் யாரை தொடர்பு கொள்ளாங்க, எங்கே நியூசிலாந்து இவங்க இன்டர்நேஷனல், அதாவது போதை மருந்துகள், போதைப் பொருட்கள் ட்ரக்கு வந்து எந்தெந்த நாட்டில் அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்களோ, மார்க்கெட்டிங் பண்ணுவாங்களோ அங்கெல்லாம் ஜஃபார் சாதிக் அனுபவம், அமீர் அனுபவம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய செயின் நெட்வொர்க் பண்ணியிருக்கிறாங்க. இந்த நெட்வொர்க் பண்ணியிருக்கும் போது பேசுகிற ஒரு கேள்வி, ஜாஃபர் சாதிக்கு இதில் கைது பேசுறது நம்ம கரெக்டாக பேசணும். அமீருக்கு இல்லை தொடர்பு உறுதி தான் இருக்கா? இல்லை இப்போ நீங்கள் சொன்னீங்க அமீர் கம்பெனி இல்லை கேட்குறேன். ஜஃபார் சாதிக்கை கைது பண்ணவர்னா அமீர் வந்து எங்கள் அப்போ நான் வந்து ரொம்ப யோக்கியம் வரேன் செம்படுத்து உள்ள மாதிரி கிராமத்தை சொல்ல மாதிரி, ஐயோ இந்த மாதிரி பட்ட ஆளா சே இவங்ககிட்ட போய் நான் கூட்டணி வச்சுட்டேன்னு ஒரு பழக்கம் வச்சுட்டேன்னு இவர் தண்ணியில விளக்கு ஒன்று கொடுத்தாரு மக்கள் மத்தியில். ஆனால் இன்னைக்கு இடி புலனாய்வுத்துறை எல்லாமே அவரை விசாரணை பண்ணி அமீர் நடத்தக்கூடிய அத்தனை துறையிலும் அமீருக்கும் ஜஃபார் சாதிக்கு என்னென்ன தொடர்பு, 2 பேரும் 10க்கும் மேற்பட்ட சிம் கார்டை வைத்து என்னென்ன கம்யூனிகேஷன் இருக்கிறாங்க, என்னென்ன படங்கள் இவங்க பண்ணியிருக்கிறாங்க, ஹோட்டல் என்ன நடத்துகிறாங்க, என்னென்ன நிறுவனங்கள், 2மே மேட்சிங் பொருந்தது மாதிரி இருக்குது சார். இன்றைக்கி இந்த மேட்சிங் பொருந்தது மாதிரி இருக்கனால தான் விசாரணை புலனாய்வுத்துறை பல கோணலில் விசாரிக்கிறாங்க. இன்றைக்கி அப்படி, அதாவது என்னுடைய மடியில் கனவு இல்லாவிட்டால் அமீர் சொல்ல வேண்டியதானே இது திட்டமிட்டு போல இதாகும், என் மேலே வேணும்னு புலிது வாரி வீசுகிறாங்கன்னா சார், நெருப்பு இல்லாமல் சொல்ல முடியாது. அதெல்லாம் விசாரணை நடந்துருக்கு சார், நெருப்பு இல்லாமல் அது புகாது சார். ஆகவே ஜஃபார் சாதிக்கு வந்து ஆளுங்கட்சி என்ற மிகப்பெரிய பிராண்டை பயன்படுத்தி இதில் தேவையானவர்களை எல்லாம் இழுத்து உள்ளே போட்டு தன்னுடைய வர்த்தகத்தை வந்து மிகப்பெரிய, அதாவது கோடிக்கணக்கான டேர்னர் அவர் பண்ணியிருக்கிறாரு. இந்த டேர்னர் பண்ணும்போது அவருடைய நிலைப்பாடு என்னவென்னா, இப்போ ஆளுங்கட்சிக்கு என்னென்னா, அவங்களுக்கு என்னென்னா எப்படியாவது தேர்தலில் ஜெயிச்சிட்டோம்னா இந்த வழக்கெல்லாம் அப்படியே விசாரணையெல்லாம் மூட்டை முடித்து குப்பையில் தூக்கி போட்டலான நிலைப்பாடில் இருக்கிறாங்க. ஆக ஜஃபார் சாதிக்கு மட்டுமல்ல, ஜஃபார் சாதி துணை போன அவருடைய 2 தம்பி, அவருடைய கூட்டாளிகள் சர்வதேச அளவில் இருக்கிறாங்க. இது வந்து தேசத்துக்கு தமிழ்நாடு வந்து போதையினுடைய ஒரு நிலைப்பாடு உருவாக்கக்கூடாது. அது இன்டர்நேஷனலில் எவ்வளோ தமிழ்நாட்டுக்கு அசிங்கம். இதற்கு குறித்து அசிங்கத்தை பற்றிலாம் நான் பேசலை. நம்முடைய பிள்ளைங்களுடைய எதிர்காலம் என்ன ஆகும் நான் கேட்குற பதில் சொல்லுங்க. பஞ்சாப்லையும் குஜராத்திலும் அழிந்து நாசமாக போயிட்டு பிள்ளைகள் எல்லாம் இளம் வயது பிள்ளைகள் அவ்வளவு. தமிழகத்தினுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றியோ, தமிழகத்தினுடைய மக்களின் வளர்ச்சியை பேட்டியோ, தமிழக மக்களுடைய திட்டங்களை பேட்டியோ ஆட்சியில் இருக்கிறவர்களே கவலைப்படுறது கிடையாது. அப்படி இருக்கும்போது ஆட்சியில் இருக்கக்கூடியவருடைய அங்கத்தினரை பயன்படுத்தி இன்னைக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லை இன்டர்நேஷனலில் ஒரு பெரிய ட்ரக் மாஃபியாவுடைய டீலிங் பண்ணுறாங்கன்னா அதுக்கு அரசு விளக்கம் சொல்ல வேண்டுமே, ஏன் விளக்கம் சொல்லவில்லை? பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி சொல்கிறதெல்லாம் உண்மைதான். அதில் என்னென்னா, இப்போ ஜஃபார் சாதிக்கு வந்து திமுக ஆட்சி வந்த பிறகு தான் அவர் பப்ளிஷில் அதிகமாக பிஸ்னஸ் பண்ணுறாரு. இப்போ வேணால் ஜஃபார் சாதிக்கு வந்து ஆரம்பத்தில் அந்த தொழிலெலாம் பக்கா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பண்ணியாச்சுங்க. திமுகவில் ஆளுங்கட்சியை வந்தோன்னா பதவியை வாங்குறாரு.
பதவி வாங்கணும் என்ன பண்ணுறாருன்னா அவர் திமுகவை சேர்ந்த மாவட்ட செயலர்கள், அந்த மாவட்ட செயலர் மூலமாக அமைச்சர்கள், தலைமையில் இருக்கக்கூடிய திமுகவுடைய மூத்த தலைவர்களுடைய எல்லாம் நெருக்கத்தை ஏற்படுத்தி தன்னை வந்து கோபாலபுரத்தில் ஒரு ஐக்கியமான ஒரு நபர் மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணுறாரு. அப்படி எக்ஸ்போஸ் பண்ணும்போது அவர் எந்த தொழில், கஞ்சா கடத்தினாலும் சரி, போதைப் பொருள் கடத்தினாலும், இன்டர்நேஷனல் உலகமாக அயோக்கிய தொழில் பண்ணாலும் சரி, உளவுத்துறை சொல்ல முடியாது சார். உங்களுக்கு நீங்கள் உளவுத்துறை வந்து லோக்கலில் ஒரு போலீஸில் ஐஎஸ் இருக்கிறாங்க. இந்த ஐஎஸ் வந்து இவனுடைய இவனுடைய மூமெண்ட்டு சரியில்லை, இவன் தவறான பாதைக்கு கொண்டு போகிறான்னு சொல்லிட்டு உங்களுடைய மேலதிகாரிட்ட சொன்னால் மேலதிகாரி இந்த ஐஎஸை அடுத்த டப்பு மாற்றி வெளியே தூக்கி போட்டுருவாங்க. அப்படி போடும்போது என்ன ஆகுனா அவருக்கும் உயிருக்கும் சில பிரச்சனைகள்லாம் வருது சார். இதுக்குள்ளே உங்களுக்கு இந்த ஆளுங்கட்சி போது இந்த ட்ரக் மாஃபியாக்களுடைய மூமெண்ட் என்னென்னா யார் இது தடைக்கல்லாக வராங்களோ அவங்கள வந்து முகவரியே இல்லாமல் ஆக்கிடுவாங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து சபர் ஜாதிக்கு வந்து வர்த்தக ரீதியில் பல ஆயிரம் கோடிகள் டெவலப்மெண்ட் பண்ணும்போது ஆட்சியினுடைய டாப் லெவலில் உள்ள ஆட்களை லிங்க் வச்சுருக்காங்க. இந்த லிங்க் வச்சது பல நாள் திருடம் ஒரு நாள் மாட்டிக்கிட்டான லெவலில் உள்ள நிலைப்பாடு உருவாகி போச்சு. அதனால் வந்து புலனாய்வுத்துறை வந்து தெரிந்தும் தெரியாத போல இருந்தால்தான் அவர்கள் அந்த பதவியில் இருக்க முடியும் நிலைமை. இன்றைக்கி மத்திய அரசு அதனுடைய நிலைப்பாடை கண்டுபிடிச்சனால தான் அது வந்து ட்ரக்காக வழியாக வந்திருக்குது. இல்லாவிட்டால் தமிழ்நாட்டில் அதை கண்டுபிடிச்சாங்கன்னா வந்து உரத்துக்கு போடக்கூடிய வயலுக்கு போடக்கூடிய உரமாக உரம்னு பேர் வந்திருக்கும், இல்லாட்டா பால் பவுடர்னு வந்திருக்கும். இப்படி தான் பேரை மாற்றி வந்திருக்கும். இந்த ட்ரக்கு கடத்தினால தமிழ்நாட்டில் வந்து 2 விஷயங்கள் சார். ஒன்று தீர்த்தம், இன்னொன்று பிரசாதம். அந்த பிரசாதத்தை நீங்கள் பார்த்தீங்களா, அதாவது பிராந்தி, விஸ்கி, ஜின்னு, ஒயின், ரம் இதெல்லாமே இந்த ஆட்சியினுடைய தீர்த்தம். கஞ்சா, அபின், கொக்கைன், ஹெராயின், சூடோ, மெட்ரைன் எல்லாமே பிரசாதம். ஸோ இந்த ரேஞ்சில் இன்னைக்கு தமிழ்நாட்டு வித்தியாசம் பிரசாதத்துக்கும் தீர்த்தத்துக்கும். தீர்த்தம் வந்து தண்ணி, ஆமாம், அது பிரசாதம், சாலிட் சப்ஸ்டன்ஸ். ஆமாம் ஆமாம். கையில் எப்படி வாங்கணும், சுக்லாம்பரதம் சஜீவன் சமர்ப்பயாமி, நல்லா குடிச்சு கொடுங்க, இந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கு சார். புனிதமான விவகாரம் சார். சார் இவர்களுக்கு ஒரு விஷயம் சார், இவர்களுக்கு புனிதம் என்று கேள்விக்குறி சார். உங்களுக்கு தெரியாது சார். வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், தமிழகத்தை பொறுத்தவரை இந்த மாதிரி ஒரு இதை பண்றாங்கன்னா காரணம் என்ன, புலனாய்வுத்துறை தெரிஞ்சுன்னு சொல்ல முடியாது சார். சமூக விரோத செயல்கள் சர்வதேச அளவில் ஒருத்தர் இவ்வளவு அநியாயம் பண்றான், இவ்வளவு அக்கிரமம் பண்றான், இவனுக்கு பின்னணி என்ன, இவனுக்கு கிளை யாரு, இவனுக்கு பகுதி யாரு, இவனுக்கு ஒன்றியம் யாரு, இவனுக்கு மாவட்டம் யாரு, இதுவரைக்கும் யாருமே வெளியில கொண்டு வரலையா? ஏன் கொண்டு வரல? காரணம் என்றால் ஒருத்தரை பிடிச்சிட்டீங்களா, தேன்கூட்டில் ராணி தேனியை பிடித்தால் மற்ற தேனீக்கள் எப்படி கலைந்து போகுமோ அதே போல் கலைந்து போகக்கூடிய வாய்ப்புகள் உள்ள காரணத்தினால்தான் இந்த சப்ஜெக்ட் வந்து தேர்தல் வரைக்கும் நீங்கள் பாருங்கள். இவங்களுடைய மனநிலை என்னவென்றால், தேர்தலில் மத்தியிலே மாற்று ஆட்சிகள் இவர்கள் நினைத்த ஆட்சி வந்தால் இந்த வழக்குகளும் குப்பையில் தூக்கி போட்டு முடிச்சு போட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுக்காக தான் அவங்க ஆயத்தமாகிட்டு இருக்கிறாங்க. ஏனென்றால் இவர்கள் உண்மையான இது குற்றவாளியை வெளியே கொண்டு வர வேண்டால் யாரும் என்றாலும் வெளியே கொண்டு வாருங்க. யாராக இருந்தாலும் மாவட்டத்தில் அண்ணன் சொன்னாலும் ஒரு மாவட்டத்தில் பேர சொன்னார் இல்லையா, அந்த மாவட்டத்தில் என்னங்க கடந்த காலத்தில் டீக்கு இல்லாமல் இருந்தாருங்க. இன்னைக்கு சென்னை மாநகராட்சியுடைய மிகப்பெரிய ஒரு மான்சிஸ்டராக ஒரு நிலைப்படுத்தி யாது பணம் சார். இவங்க நாட்டாங்களா, இல்லை கலை பறிச்சாங்களா, இல்லை மஞ்சள் அடித்து கொடுத்தார்களா? அத்தனையும் ஆளுங்கட்சி என்ற பிராண்டை பயன்படுத்தி சட்டவிரோதமாக செயல்பட்டதற்கு என்ன இதுக்கு தண்டனை கொடுக்க போறீங்க?